கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வார்த்தையை கொண்டு உங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்குண்டான உயிரோட வார்த்தை லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். துக்கம் உண்டாகாது, வேதனை உண்டாகாது, கஷ்டம் உண்டாகாது, கவலை உண்டாகாது, நெருக்கம் உண்டாகாது, சஞ்சலம் உண்டாகாது, தவிப்பு உண்டாகாது, பாடு உண்டாகாது, நிந்தை உண்டாகாது, அவமானம் உண்டாகாது. மாறாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு நான் தருவேன். இந்த நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள், இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். காரணம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், உங்கள் உடம்புல பலவீனமே வராது. காரணம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உள்ளத்துக்குள்ளே கவலை வரவிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இடுப்பு வலி, முட்டு வலி, தலைவலி, கை வலி, கால் வலி, எலும்பு தேஞ்சு போச்சு, ஒரு கட்ட பஞ்சாயத்து வராது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை கரம்பிடித்து நடத்துவார். உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை நடத்தின இவனேசர் இனிமேல் நடத்த போகிறாரு. உற்சாகமாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கி சொல்கிற வார்த்தையை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படின்னா சந்தோஷ மகிழ்ச்சி எப்படி உண்டாகும்? ஒரு வராத காரியம் வந்துட்டால் சந்தோஷம், ஒரு கிடைக்காத காரியம் கிடைச்சதா சந்தோஷம், எதிர்பார்த்த காரியம் கையில் வந்துருச்சுன்னா சந்தோஷம். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த காரியம், நீங்கள் நினச்சிக்கிட்ட காரியம் உங்களை தேடி வரப்போது. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் சந்தோஷம் இருக்கும்போது அந்த காரியத்தை குறித்து சந்தோஷமாக இருங்க, அந்த காரியத்தை குறித்து உற்சாகமாக இருங்க. வரப்போது நினச்சி பாருங்கள், அந்த காரியம் வந்துடும். உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறீங்க. இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவை கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறீங்க. அப்பா உங்களுடைய கிருபை கூட இருப்பதா காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.